அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் ஏராளமான பத்திரிகை செய்திகளோடு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். சரி, இப்படி இருக்கும்போது நேற்றைய தினமும் கல்வி நடவடிக்கைகள் ஸ்தம்பிதமடைந்தது. பாடசாலைகளுக்கு மாணவர்களது வருகை மிக குறைவாக இருந்தது. அப்படி பாடசாலைகளுக்கு மாணவர்கள் வந்தும் கூட ஆசிரியர்கள் சுகையின லீவிலே இருந்தார்கள், சுகையின விடுமுறையில் இருந்தார்கள். ஆகவே படிப்பிக்க அவர்களுக்கு யாருமே இல்லை. ஒரு மாணவன் தெரிவித்திருந்தார், எங்கள் மீது அன்பு இருந்தால் ஆசிரியர்கள் வருவார்கள் என்று தெரிவித்திருந்தார். இருப்பினும் கூட ஆசிரியர்களின் வருகை மிக குறைவாக இருந்தது. அப்படி இருக்கும்போது மல்வத்து அஸ்கிரிய மாநாயக தேரர்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சந்தித்தார். நேற்று சந்தித்து கூறினார், அத்தியாவசிய சேவையாக கல்வி சேவையை அறிவிக்க நேரிடலாம் என்று தெரிவித்திருக்கின்றார். செய்தி வெளியாகிறது வீரகேசரி பத்திரிகையில். கல்வி அத்தியாவசிய சேவையாக்கப்படும், ஜனாதிபதி ரணில் அறிவிப்பு. மாணவர்களை திருப்பி அனுப்பினால் சட்ட நடவடிக்கை என்றும் தெரிவிப்பு. பிள்ளைகளின் கல்விக்காக ஆசிரியர்கள் பாடசாலைகளில் இருக்க வேண்டியது கட்டாயமானது. எதிர்வரும் நாட்களில் அவ்வாறு நடக்காது போனால் ஆசிரியர் சேவை அத்தியாவசிய சேவையாக அறிவிக்கப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஆசிரியர்களும் அதிபர்களும் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு முன்மாதிரியாக செயற்பட வேண்டும். அவர்கள் போராட்டங்களிலும் வேலைநிறுத்தங்களிலும் ஈடுபடும் போது எதிர்காலத்தில் பிள்ளைகளுக்கு அவர்களால் எவ்வாறு அறிவுரைகளையும் வழிகாட்டல்களையும் வழங்க முடியும் என சிந்திக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச கடன் மறுசீரமைப்புக்கான இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்காக நேற்று வியாழக்கிழமை அஸ்கிரிய பீடத்தின் மாநாயக்க தேரர் ஸ்ரீ வரகாகுட ஞானரத்ன தேரர் மற்றும் மல்வத்து பீடத்தின் மாநாயக்க தேரர் திப்பட்டுவாவி ஸ்ரீ சுமங்கல தேரர் ஆகியோரை சந்தித்த போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோரின் பிரச்சினைகள் குறித்து கவனம் செலுத்துமாறு மாநாயக தேரர்கள் விடுத்த கோரிக்கைக்கு மேற்கண்டவாறு பதிலளித்து ஜனாதிபதி அவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். மாநாயக்க தேரர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள், நீங்கள் இந்த ஆசிரியர் அதிபர்களது கோரிக்கைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும், அவர்களது கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டதற்கு தான் ஜனாதிபதி இந்த பதிலை அளித்திருந்தார். ஜனாதிபதி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார், அரசியலும் தர்மமும் என்ற புத்தகம். அந்த புத்தகத்தை கூட, அந்த நூலை கூட நேற்றைய தினம் 2 தேரர்களிடமும் மாநாயக்க தேரர்களிடமும் அவர் கொடுத்து ஆசி பெற்றுக்கொண்டார். சரி, இப்படி இருக்கும்போது இந்த கடன் மறுசீரமைப்பு தொடர்பாக பேசப்பட்டது. கடன் மறுசீரமைப்பு தொடர்பாக கைச்சாத்திட்டப்பட்ட ஒப்பந்தங்களுக்கு அமைய 2028ஆம் ஆண்டு வரை நாங்கள் கடன் செலுத்தாமலும் வட்டி செலுத்தாமலும் இருக்கலாம். அதற்கு பிறகுதான் செலுத்த வேண்டும். அது வரையான ஒரு கால அவகாசம் நமக்கு கிடைக்கின்றது. எனவே இந்த ஒரு ஒப்பந்தத்தின் வெற்றியை கொண்டாடியதை நாங்கள் நேற்று முன்தினம் இரவு காணக்கூடியதாக இருந்தது. பட்டாசுகளும் பாட்சோறும், கிரிபத் என்று கூறப்படுகின்ற பாட்சோறும் சமைத்து பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுத்து அதை கொண்டாடி இருந்தார்கள். எனவே இப்படி இருக்கும்போது அர்ஷடி சில்வா, ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர், இவ்வாறு தெரிவிக்கிறார். 7% கடன் ரத்துக்கே மறுசீரமைப்பு ஒப்பந்தம், இது நற்செய்தி அல்ல என்கிறார் எதிர்க்கட்சியின் அர்ஷடி சில்வா. சர்வதேச கடன் வழங்குனர்களுடன் எட்டப்பட்டுள்ள இணக்கப்பாட்டுக்கமைய 7% கடன் தள்ளுபடி மாத்திரமே கிடைக்கப்பெற உள்ளது. 28% கடன் தள்ளுபடி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வெறும் 7%க்கு மாத்திரம் இணக்கம் காணப்பட்டுள்ளமை ஒரு நற்செய்தி அல்ல என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஷடி சில்வா தெரிவித்தார். பிரதான இருதரப்பு உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர்களான சீனா, ஜப்பான், இந்தியா உட்பட ஏனைய நாடுகளுடன் இணக்கப்பாட்டை எட்டியமை உண்மையில் மகிழ்ச்சி அளிக்கின்றது. அதனூடாக நன்மை கிடைக்குமானால் இலங்கை என்ற குழந்தையை அங்கும் இங்கும் இழுத்து சிதைப்பதற்கு நாம் தயாராக இல்லை என்று அர்ஷடி சில்வா சுட்டிக்காட்டினார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசும்போதுதான் அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். ஐக்கிய மக்கள் சக்தி எல்லா விடயங்களுக்கும் எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை. ஜனாதிபதிக்கு இந்த உரையை எழுதி கொடுத்தவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தாலும் அதனை வாசிக்க முன்னர் ஜனாதிபதி சற்று சிந்தித்திருக்கலாம். சர்வதேச நாணய நிதியத்தை நாடுமாறு நாமே ஆரம்பத்திலிருந்து வலியுறுத்தி வந்தோம். ஐக்கிய மக்கள் சக்தி அசடு போல் தான் இதுவரை செயற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர்.
நாம் எவ்வாறு செயற்பட்டோம் என்பதை ஜனாதிபதி ஒருமுறை சிந்தித்து பார்த்திருக்க வேண்டும். 2020 ஆண்டில் 2020 பாராளுமன்றத்திற்கு வந்த முதல் நாளே நாணய நிதியத்தை நாட வேண்டும் என்று நாம் கூறினோம். இதனை புரிந்து கொள்ளுங்கள். சர்வதேச நாணய நிதியத்துடன் இணக்கப்பாடு எட்டப்பட்டமைக்கெதிராக நாம் எமது வாக்கை பயன்படுத்தவில்லை. ஜனாதிபதியின் உரையை தயாரித்தவர் அதனை அறிந்திருக்கவில்லை போலும். நாணய நிதியத்துடன் எட்டப்பட்டுள்ள இணக்கப்பாட்டில் சில திருத்தங்களை மேற்கொள்வோம் என்றே நாம் கூறினோம். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் பீட்டர் ப்ரூவருடன் கலந்துரையாடலிலும் எவ்வாறு நாம் இதில் திருத்தங்களை ஏற்படுத்துவோம் என்பதையும் தெளிவாக தெரிவித்துள்ளோம் என்றும் ஆர்ஷடி சில்வா தெரிவித்திருக்கின்றார். அதே நேரத்தில் இதன் இணக்கப்பாட்டுக்கமைய கடன் தள்ளுபடி 50% என ஆரம்பத்தில் அரசாங்கம் தெரிவித்த பின்னர் 30% என தெரிவிக்கப்பட்டது. இறுதியில் 28% என எதிர்பார்க்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. எவ்வாறாக இருந்தாலும் இது 2028 ஆண்டிலிருந்தே நடைமுறைக்கு வரும். சர்வதேச நாணய நிதியம் புதிதாக முன்வைத்துள்ள இணக்கப்பாட்டறிக்கையில் பிரகாரம் அவதானிக்கும் இடத்து கடன் தள்ளுபடி 28%இலிருந்து 7% வரை குறைவடைந்துள்ளது. இந்தளவு குறைந்த மட்டத்திற்கு உடன்பாட்டை எட்டியமை நாட்டுக்கு நற்செய்தி அல்ல, மக்களுக்கு பாதகமே. இதற்கு அரசாங்கம் முன்வைத்துள்ள பரிசீலனை பரிந்துரைகளின் பிரகாரம் முன்னோக்கி செல்லும் தீர்மானத்திற்கு வந்தால் இது குறித்து கலந்துரையாடலாம் என்றும் ஆர்ஷடி சில்வா தெரிவித்தார். இதேபோன்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அவர்கள் நேற்றொரு நிகழ்வில் கலந்து கொண்டு பேசும்போது தெரிவிக்கிறார், மிக வேகமாக வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்ட நாடு இலங்கை என்று ஜனாதிபதி அவரது உரையிலே தெரிவித்திருந்தார். அவ்வாறு கூற முடியாது. வெறும் 10 பில்லியன் டாலருக்கே இவ்வாறான ஒரு மறுசீரமைப்பு இடம்பெற்றுள்ளது. ஆனால் இன்னும் பல பில்லியன் கணக்கான டாலர்கள் கடனில் இருக்கிறது. எனவே அவ்வாறு மிக வேகமாக வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்ட நாடு இலங்கை என்று கூற முடியாது என்று சஜித் பிரேமதாஸ் அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் தெரிவித்திருந்தார். சரி, நாட்டை கட்டியெழுப்புவதற்கு சகலரும் இணைய வேண்டும். அஸ்கிரிய மல்வத்த பீடாதிபதிகளுடனான சந்திப்பில் ஜனாதிபதி தெரிவிப்பு என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. பாரம்பரிய அரசியல் பிரிவினைகளுக்கு அமைய செயற்படுவதன் மூலம் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப முடியாது. அரசியல் ரீதியாக பிரிந்து செயற்பட்டிருந்தால் 2 வருடங்களில் நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுத்திருக்க முடியாது என தெரிவித்துள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, முழு பாராளுமன்றமும் அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட்டிருந்தால் ஒரு நாடாக நாம் சிறந்த பெறுபேறுகளை அடைந்திருக்க முடியும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். இப்படி இருக்கும்போது பல விடயங்கள் தொடர்பாக ஜனாதிபதி பேசியிருந்தார். அதே நேரத்தில் ஜனாதிபதி கண்டிக்கு நேற்றைய தினம் சென்று இஸ்லாமிய பள்ளிவாசலுக்கு சென்று அங்கும் ஆசி பெற்றார். அதே போன்று கண்டி செல்வ விநாயகர் ஆலயத்திற்கு சென்று அங்கும் பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டார். அதே போன்று பலாங்கொடைக்கு சென்று அங்கும் விஹார மாநாயக்க தேரர்களிடம் ஆசிகளை பெற்றார். கண்டியில் சர்வமத வழிபாடுகளில் ஈடுபட்ட ஜனாதிபதி ரணில் என்ற செய்தி வந்திருக்கின்றது. தலதா மாளிகாவ செல்வ விநாயகர் ஆலயம், மீரா மக்காம் பள்ளிவாசலுக்கும் விஜயம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று வியாழக்கிழமை வரலாற்று சிறப்புமிக்க கண்டி தலதா மாளிகையை தரிசித்து ஆசி பெற்றுக்கொண்டார். தலதா மாளிகைக்கு சென்ற ஜனாதிபதியை தியவடன நிலைமை உள்ளிட்ட விகார பஸ்நாயக்க நிலைமைகள் வரவேற்றனர். அதனையடுத்து தலதா மாளிகையில் வழிபாடுகளில் ஈடுபட்ட ஜனாதிபதி மகா சங்கத்தினர் பிரித் பாராயணம் செய்து ஆசீர்வதித்தனர். இதன்போது கண்டி தலதா மாளிகையில் கலைஞர் அதுல ஏரத்தினால் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட அரசர் மற்றும் அரசியின் சிலைகளையும் ஜனாதிபதி பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து தலதா மாளிகையை தரிசிக்க வந்திருந்த பொதுமக்களோடும் ஜனாதிபதி சிநேகபூர்வமாக உரையாடினார். அதன் பின்னர் மல்வத்து மாநாயக்க மகாவியாரைக்கு சென்ற ஜனாதிபதி மல்வத்து பீடாதிபதி மாநாயக்க தேரர் திப்பட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்து ஆசி பெற்றுக்கொண்டார். நேற்று முன்தினம் புதன்கிழமை ஆற்றிய விசேட உரையின் பின்னர் முதல் முறையாக மாநாயக்க தேரர்களை சந்தித்த ஜனாதிபதி அரசாங்கத்தின் முன்னேற்றங்கள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் அவர்களுக்கு விளக்கமளித்தார். அதனை அடுத்து கண்டி பெருநகர அபிவிருத்தி திட்டத்தையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மல்வத்து மாநாயக்க தேரர்களிடம் கையளித்தார். தொடர்ந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கண்டி கட்டுகொள செல்வ விநாயகர் கோயிலுக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டதோடு எஸ் கிருஷ்ணமூர்த்தி குருக்களினால் பூஜை வழிபாடுகள் நடத்தப்பட்டன. மேலும் கண்டி மீரா மக்காம் பள்ளிவாசலுக்கும் ஜனாதிபதி விஜயம் செய்தார். மௌலவி OLM தாசிம் அவர்களும் துஹா பிரார்த்தனையை மேற்கொண்டார். அங்கிருந்தவர்களுடன் ஜனாதிபதி சிறிது நேரம் உரையாடினார். அமைச்சர் மனுஷ நாணயக்கார, ராஜாங்க அமைச்சர்களான லொஹான் ரத்வத்த, திலும் அமுனுகம, பாராளுமன்ற உறுப்பினர்களான வஜிர அபேவர்தன, மஹிந்தானந்த அலுத்கமகி, தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்க உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். இல்லை, இந்த ஜனாதிபதியோடு கலந்து கொண்டவர்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த
மஹிந்த ஆனந்த அலுத்கம. இவர் கண்டியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர். கண்டி மாவட்டத்தில் இருந்து தான் அவர் வந்தார். ஆனால் இவருடைய தொகுதி நாவலப்பிட்டிய தொகுதி. ஜனாதிபதியை விமர்சித்தவர்களில், அதாவது ரணில் விக்ரமசிங்க அவர்களை விமர்சித்தவர்களில் இவரை போன்று ஒருவரும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு விமர்சித்தவர் இன்று ஜனாதிபதியோடு சேர்ந்து செயற்படுகின்றார். ஜனாதிபதி வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ண கருவிலே அவர் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். அதே போன்று திலும் அமுனுகம, லொஹான் ரத்வத்தை போன்றோர் ஜனாதிபதிக்கு ஆதரவாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இவற்றை ஏன் நான் கூறுகின்றேன் என்றால், இவர்கள் அனைவரும் பொதுஜன பெரமுன, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மொட்டு கட்சியின் ஊடாக பாராளுமன்றம் வந்தவர்கள். மஹிந்த ராஜபக்ச அவர்களது ஆசீர்வாதத்தோடு பாராளுமன்றம் வந்தவர்கள். எனவே மஹிந்த ராஜபக்சவின் ஆசீர்வாதத்தோடு பாராளுமன்றம் வந்தவர்கள் அவரது படத்தை போட்டு அல்லது அவரது படத்தை தேர்தல் சுவரொட்டியில் பிரசுரித்து வெற்றி பெற்றவர்கள் இன்று ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக செயற்படுகின்றார்கள். நேற்று ஒரு நிகழ்விலே, ஒரு கூட்டத்திலே திஸ்ஸ குட்டியாராச்சி, இவரை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும், வாய்ப்பேச்சு வீரர், அதாவது மொட்டு கட்சியின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வாய்ப்பேச்சு வீரர் திஸ்ஸ குட்டியாராச்சி நேற்றைய தினம் கூறுகின்றார், மஹிந்த ராஜபக்சவை எங்கள் கட்சிக்குள் இருந்து கொண்டே சிலர் எதிர்க்கிறார்கள். மஹிந்த ராஜபக்ச இல்லாத ஒரு பொதுஜன பெரமுனவை நினைத்து கூட பார்க்க முடியாது என்று திஸ்ஸ குட்டியாராச்சி சொல்கிறார். மஹிந்த ராஜபக்ச தொடர்பான ஒரு செய்தியும் இருக்கின்றது, முன்னாள் ஜனாதிபதி தொடர்பான செய்தி. அதனை நாம் பிறகு பார்க்கலாம். அதற்கு முதல், இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தத்தை வரவேற்கின்றோம் என்று IMF அல்லது சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஜப்பானும் அறிவித்திருக்கின்றது, கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தத்தை வரவேற்கின்றோம், மீட்சிக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாகவும் தெரிவிப்பு. உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர் குழுவுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையிலே இருதரப்பு கடன் மறுசீரமைப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டமையை உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர் குழுவின் இணை தலைமை என்ற ரீதியில் மிகவும் வரவேற்பதாக ஜப்பான் அறிவித்துள்ளது. ஜப்பான் எங்களுக்கு நிறைய உதவிகளை வழங்கியிருக்கின்றது, கடன்களை வழங்கியிருக்கின்றது. இலங்கையிலே பாரிய அபிவிருத்தி திட்டங்களுக்கு ஜப்பான் உதவி செய்தது. எனவே ஜப்பானை அவ்வளவு சீக்கிரம் நாங்கள் மறந்துவிட்டு செல்ல முடியாது. இப்படி இருக்கும்போது நேற்று கொழும்பிலே வெளிவிவகார அமைச்சர் அலி ஷப்ரியை சந்தித்த ஜப்பான் தூதுவர் மிஷ்கோஷி இத்தேக்கி இதனை தெரிவித்திருக்கிறார். இந்த மிசுகோஷி இத்தேக்கி வெளிவிவகார அமைச்சர் அலி ஷப்ரியை சந்தித்து பல விடயங்களை பேசியிருக்கின்றார். அதே நேரத்திலே வாழ்த்துக்களும் தெரிவித்திருக்கின்றார், வரவேற்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். இந்த விடயத்தில் ஜப்பான் அரசாங்கமும் அதன் மக்களும் வழங்கிய ஆதரவு கடன் மறுசீரமைப்பு செயல்முறையை ஊக்குவிப்பதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியதாக வெளிவிவகார அமைச்சர் சப்ரி மேலும் தெரிவித்திருக்கின்றார். சப்ரி அவர்களும் நன்றி தெரிவித்திருக்கின்றார். நாங்கள் மிக மோசமான இக்கட்டான பொருளாதார நெருக்கடியில் இருந்தபோது ஜப்பான் நமக்கு உதவி செய்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த கடன் வழங்குனர்கள் குழுவிலே இணை தலைமை என்ற ரீதியிலே ஜப்பான் செயற்படுகின்றது. எனவே நாங்கள் இன்னும் யார் யாரிடமெல்லாம் கடன் வாங்கியிருக்கின்றோமோ அவர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி தெரிவிக்க வேண்டும். இல்லை, அவங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்க தேவையில்லை. நாங்கள் தான் கடனையும் கொடுத்து வட்டியையும் கொடுக்க போகிறோம், வட்டிக்கு வட்டியையும் கொடுக்க போகிறோம். இப்போ எங்களுக்கு ஒருத்தர் உதவி செய்கிறார் என்றால் அவரிடம் நாங்கள் வட்டிக்கு பணம் வாங்குகின்றோம். வட்டிக்கு அவரிடம் பணத்தை வாங்கி, சரி நாங்கள் வட்டியும் கட்டி முதலையும் கட்டுறோம் தானே, பிறகு எதுக்கு அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று இல்லை. கஷ்டமான நேரத்தில் எங்களுக்கு உதவி செய்தவர்களை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அது இந்தியாவாக இருந்தாலும் சரி, ஜப்பானாக இருந்தாலும் சரி, சீனாவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ இந்த சட்டமா அதிபரது பதவி காலத்தை நீடிக்கணும் என்று ஜனாதிபதி 2 முறை முயற்சித்துட்டார். முதல் முறை முயற்சித்தார், அதுவும் தோல்வி அடைந்தது. அரசியலமைப்பு சபையினால் வாக்குகள் அதற்காக ஆதரவாக கிடைக்கவில்லை, தோல்வியடைந்தது. 2வது முறையும் முயற்சித்து பார்த்தார். நேற்றைய தினம் 2வது முறையும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. சஞ்சய் ராஜரட்னம் அவர்கள், சரி நான் போயிட்டு வாரேனப்பா, இதுக்கு மேலே எனக்கு இயலாது. சட்டமா அதிபரும் அவரது அலுவலகத்திலிருந்து நேற்று சென்று விட்டதாக சிங்கள பத்திரிகைகளிலே காணக்கூடியதாக இருக்கிறது.
சட்டமா அதிபரின் பதவிக்காலத்தை நீடிக்கும் ஜனாதிபதியின் பரிந்துரை மீண்டும் நிராகரிப்பு. சட்டமா அதிபர் ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சய் ராஜரத்னத்திற்கு 6 மாத கால சேவை நீடிப்பு வழங்குமாறு 2வது தடவையாக ஜனாதிபதி முன்வைத்த பரிந்துரையை அரசியலமைப்பு பேரவை மீண்டும் நிராகரித்துள்ளது. சட்டமா அதிபரின் சேவை காலத்தை 6 மாதங்களுக்கு நீடிப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த பரிந்துரையை ஆராய்வதற்காக அரசியலமைப்பு பேரவை நேற்று முன்தினம் இரவு பேரவையின் தலைவரும் சபாநாயகருமான மஹிந்த பாபேவர்தன தலைமையிலே கூடியது. எனவே இதிலே பேசப்பட்ட விடயங்களுக்கு அமைய இல்லை, அவ்வாறு அவரது பதவி காலத்தை நீட்டிக்க முடியாது. இதன் பிரகாரம் ஜனாதிபதியின் பரிந்துரை தொடர்பில் நீண்ட கலந்துரையாடலுக்கு பின்னர் அது தொடர்பில் வாக்களிப்பு இடம்பெற்றது. வாக்களிப்பில் ஜனாதிபதியின் பரிந்துரைக்கு எதிராக 5 வாக்குகளும் ஆதரவாக 3 வாக்குகளுமே அளிக்கப்பட்டது. சட்டமா அதிபர் ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சய் ராஜரத்னத்திற்கு 6 மாதங்களுக்கு சேவை நீடிப்பு ஒன்றை வழங்குவதற்காக ஜனாதிபதி அரசியலமைப்பு பேரவைக்கு முதல் தடவையாக முன்வைத்த பரிந்துரையும் கடந்த 18ஆம் தேதி நிராகரிக்கப்படும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த ஜனாதிபதி சட்டத்தரணியும் சட்டமா அதிபருமாகிய சஞ்சய் ராஜரட்னம் அவர்களுக்கு 6 மாத பதவியை நீடித்து ஜனாதிபதி மேலும் 1 வருடத்திற்கு தனது பதவி காலத்தை நீடிக்க முயற்சிக்கின்றார். இது நான் சொல்ல இல்லை, எதிர்கட்சிகள் குற்றம் சுமத்துறாங்க. எதிர்கட்சிகளும் இருக்கிறாங்க தானே, அப்பப்போ ஊடகங்களில் வந்து அறிக்கை விடுறவங்க, அவங்களும் சொல்கிறாங்க இதுதான் ஜனாதிபதி முயற்சிக்கின்றார். எனவே அரசியலமைப்பு சபை மிகவும் நீதியாக நடந்து கொள்கின்றது, மிகவும் சிறப்பான முடிவுகளை எடுக்கின்றது என்றெல்லாம் குறிப்பிடுகின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். இது அவர்கள் குறிப்பிட்டது, பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்க போகின்றீர்களா இல்லையா, சட்டு புட்டன்ற ஒரு முடிவுக்கு வாங்கப்பா என்று இந்த நகைச்சுவை நிகழ்ச்சியில் சொல்லுவாங்க தெரியும், அது மாதிரி தான் சொல்ல வேண்டியிருக்கு. இது எவ்வளவு நாள் இழுத்தடிப்பு செய்து கொண்டு வருகின்றது. எனவே இந்த ஒரு விடயம் தொடர்பாக பல இடங்களில் பேசப்படுகின்றது. இப்போ இன்னது தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்க போகின்றீர்களா இல்லையா என்ற ஒரு முடிவை சொல்லுங்கள் என்றால் அதுக்கு இன்னும் நேரம் இருக்கின்றது. சுரேஷ் பிரேமச்சந்திரனது குழு நேற்று சொல்கின்றது, நாங்கள் முடிவெடுத்து விட்டோம், கண்டிப்பாக தமிழ் பொது வேட்பாளர் களமிறக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி என்றால் விக்னேஸ்வரன் சொல்கிறாரு கண்டிப்பாக களமிறக்க, ஆனால் யார் என்று சொல்ல மாட்டேங்கிறேன், யார் என்ற முடிவுக்கும் வர முடியாமல் இருக்கிறீங்க. காரணம் என்னென்றால் சுமந்திரன் தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரலுடன் செயற்படுகிறார், இப்படி குற்றம் சுமத்துகிறார் சுரேஷ் பிரேமச்சந்திரன். தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரலுடன் செயற்படுகிறார் சுமந்திரன். தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம் குறித்து சுமந்திரன் தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரலுக்காகவே பொது வேட்பாளர் விடயத்தை எதிர்க்கிறார். இதனை இலங்கை தமிழரசு கட்சியின் நிகழ்ச்சி நிரலாக மாற்ற நினைக்கிறார் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிக்கிறார். பொது வேட்பாளர் விடயத்தை பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் ஏன் எதிர்க்கிறார் என்பது தொடர்பில் சரியான காரணங்களை தெரிவிக்க வேண்டும். அதனை தெரிவிக்காது எதிர்ப்பேன் என்றால் என்ன காரணம் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். சுமந்திரன் சஜித் பிரேமதாசவுக்கோ அனுரகுமார திசாநாயக்கவுக்கோ அல்லது ரணிலுக்கோ வாக்கு கொடுத்திருக்கலாம். சுமந்திரனை பொறுத்தவரை சிங்கள வேட்பாளர் ஒருவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதே அவரது நிலைப்பாடு. கடந்த காலங்களில் நாங்கள் கேட்ட எந்த விடயங்களையும் சிங்கள தலைவர்கள் அல்லது வேட்பாளர்கள் செய்யவில்லை. இதனால் பொது வேட்பாளர் என்ற தேவை இருக்கின்றது. சுமந்திரனுக்கும் இந்த விடயம் விளங்கும் இருந்தும் தனது நிகழ்ச்சி நிரலுக்காக இதனை இது விஷமத்தனம், கோமாளித்தனம் என ஆக்ரோஷமாக மிக மோசமான வார்த்தைகளில் கூறியுள்ளார். இப்போ நிச்சயமாக ஒரு தமிழ் பொது வேட்பாளர் வெற்றி பெற முடியாது. அது அப்படி ஒரு நிச்சயமாக தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் களமிறக்கப்பட்டு வடகிழக்கு மக்களது வாக்குகளாலும், அப்படி இல்லை என்றால் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் தானே மலையக மக்களும் வாக்களிப்பார்கள் என்று வைத்துக்கொள்வோம், அவர்களது வாக்குகளையும் சேர்த்து தெற்கிலும் வாக்குகள் வரும் என்று வைத்துக்கொள்வோம், அவற்றையும் சேர்த்து பார்த்தாலும் கூட ஒரு தமிழ் பொது வேட்பாளரால் இலங்கையிலே ஜனாதிபதியாக முடியாது, வெற்றி பெறவும் முடியாது. ஆனால் சஜித் பிரேமதாச, ரணில் விக்ரமசிங்க, அனுரகுமார திசாநாயக் ஆகியோருக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளை உடைக்க முடியும், சிதறடிக்க முடியும், பறித்து கொள்ள முடியும். அவருக்கு அல்லது இவர்கள் நான் மேற்குறிப்பிட்ட இந்த மூவருக்கும் வாக்களிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த தமிழர்கள் அவர்களது வாக்குகளை இந்த தமிழ் பொது வேட்பாளர்களுக்கு அல்லது பொது வேட்பாளருக்கு அளிக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது எந்த வகையில்
நடைமுறைக்கு சாத்தியம் என்று தெரியாது, பொறுத்திருந்து பார்ப்போம். நான் முதலில் குறிப்பிட்ட செய்திதான் அது. சர்வதேச நாணய நிதியம் வரவேற்கிறது இலங்கை தொடர்பான விடயத்தை. சர்வதேச நாணய நிதியம் வரவேற்பு உத்தியோகபூர்வ கடன் வழங்குநர்களுடனான இருதரப்பு கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தங்களை இலங்கை இறுதி செய்துள்ளதை வரவேற்பதாக சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது. ஆனால் ஜனாதிபதி தனது உரையில் திட்ட தெளிவாக சொல்லிவிட்டார், இனிவரும் காலங்களில் நாங்கள் IMF சர்வதேச நாணய நிதியத்தை நாட மாட்டோம். நாட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நாங்கள் இந்த கடன் வழங்குநர்களோட ஒப்பந்தத்தை மேற்கொண்டு விட்டோம், மறுசீரமைப்பு செய்து விட்டோம், நாடு வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டு விட்டது. திரும்ப நாங்கள் IMF கிட்ட போய் கடன் வாங்கணும், தேவையில்லை. ஆனால் 2.9 பில்லியன் அமெரிக்க டாலர் தர வேண்டிய அல்லது நமக்கு ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த தொகையிலே இதுவரை 1 பில்லியன் தான் நமக்கு கிடைத்திருக்கின்றது சர்வதேச நாணய நிதியத்தில். இன்னும் 1.9 பில்லியன் டாலர் கிடைக்க வேண்டும், 3வது தவணை பணம் கிடைக்க வேண்டும். அதுவரையும் பொறுத்திருந்து பார்ப்போம் எப்போது அது கிடைக்கும் என்று. ஆனால் அது கிடைக்கும் வரை நாங்கள் அமைதியாக இருப்போம், கிடைத்த பிறகு சொல்வோம் உங்களது பணம் வேண்டாம் என்று. சரி, இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கின்றது. அதற்கு முதல் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஒரு நாட்டுக்கு சென்றிருக்கின்றார், முக்கியமான ஒரு நாட்டுக்கு. எந்த நாடு என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவெளி. நம் நாடு தொடர்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் சீனா சென்றிருக்கிறார். சீனா சென்றார் மஹிந்த ராஜபக்ச. சீன அரசாங்கத்தின் விசேட அழைப்பின் பேரில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 4 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்று வியாழக்கிழமை அந்நாட்டுக்கு சென்றுள்ளார். 4 அடங்கிய தூதுக்குழுவுடன் நேற்றைய தினம் அவர் பீஜிங்கை சென்று அடைந்துள்ளார். பீஜிங்குக்கு போயிருக்கிறார். என்ன விஷயமா போயிருக்கிறார் தலைவர் என்று தெரியல. சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் அமைதியான சகவாழ்வுக்கான 5 கோட்பாடுகளின் 70வது ஆண்டு விழாவில் பங்கேற்பதற்காக அந்நாட்டு வெளிவிவகார அமைச்சர் வாங் யீ விடுத்திருந்த அழைப்புக்கேற்ப அவர் சீனா சென்றுள்ளார். இப்போ இவரோடு யார் யாரெல்லாம் போயிருக்கிறாங்க என்பது தொடர்பாக பெயர் குறிப்பிடப்படவில்லை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது இந்த விஜயத்தின் போது சீன பிரதமர் லீ குவாங், அதே போன்று வெளிவிவகார அமைச்சர் வாங் யீ ஆகியோருடன் இருதரப்பு முக்கிய சந்திப்புகளிலும் ஈடுபட உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சீனாவின் நெருங்கிய நண்பர் தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச. சரி, இப்படி இருக்கும்போது மஹிந்த ராஜபக்ச அவரது மொட்டு கட்சிக்கு ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் இல்லையாம். மஹிந்தானந்த அழுத்கம நேற்று கூறியிருக்கின்றார். அந்த செய்தி தினக்குரல் பத்திரிகையிலே வெளியாகி இருக்கின்றது. எங்களுக்கு திரையிலே அதை காட்ட முடியாது. இருந்தாலும் ஜனாதிபதி வேட்பாளர் இல்லை, மொட்டு கட்சி போட்டியிடாது, திட்ட தெளிவாக தெரிவிக்கிறார் மஹிந்தானந்த அழுத்கம. ஆகவே கொழும்பு நகரிலே ஒரு சுவரொட்டி ஒட்டப்பட்டிருந்தது. ஆராய்ச்சிய சுபை போட்டுவின் அபேட்சகை, அதாவது நற்செய்தி சுபமானது, அதே போன்று மொட்டு கட்சியிலே ஒரு வேட்பாளர் என்ற செய்தி. ஆனால் சுவரொட்டி அது பொய், அது வதந்தி. மொட்டு கட்சியிலே யாருமே இல்லையே ஐயா என்று மஹிந்தானந்த அழுத்கம சொல்கிறாரு. இதேபடியோ இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தாலும் கொஞ்சம் காமெடியாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் இப்படி நடக்குமா என்ற ஒரு கேள்விதான். எதிர்க்கட்சி எம்பிக்களையும் இணைத்து தேசிய அரசாங்கத்தை அமைக்க முயற்சி, பிரதமராக சம்பிக்க ராஜித பொன்சேகாவுக்கு முக்கிய அமைச்சு பதவிகள். இதுதான் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி. இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கிறதா? எதுவும் நடக்கலாம், அரசியலிலே பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, இப்படி இருக்கும்போது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் அவரும் அவரது குழுவினரும் ஐநா வதிவிட பிரதிநிதியை சந்தித்திருக்கிறார்கள். செய்தி வெளியாகின்றது இன்றைய வீரகேசரி பத்திரிகையில். மனோ கணேசன் தலைமையிலான தூதுக்குழு ஐநா வதிவிட பிரதிநிதியுடன் சந்திப்பு படத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. தமிழ் முற்போக்கு கூட்டணியைச் சேர்ந்த பரணிதரன், அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன், அதே போன்று நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் உதயகுமார் ஆகியோர் இருக்கின்றார்கள். இலங்கை ஐநா வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரூவுக்கும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தலைமையிலான தூதுக்குழுவுக்கும் இடையிலே சந்திப்பு நேற்று கொழும்பில் நடைபெற்றது. நுவரெலியா முதல் கொழும்பு, அவிசாவெல்ல உட்பட கண்டி, மாத்தளை, பதுளை, மொனராகல, காளி, மாத்தரை, குருணாகல ஆகிய மாவட்டங்களில் பறந்து விரிந்துள்ள பெருந்தோட்ட பிரதேசங்களில் நவீன அடிமைத்துவ அம்சங்களுக்கு மத்தியில் மலையக சமூக குடும்பங்கள் வாழ்கின்றன. இம்மக்களுக்கு பெருந்தோட்ட நிலங்களில் வதிவிட காணி உரிமை, வாழ்வாதார காணி உரிமை உள்ளிட்ட உரிமைகளை பெற்று
தந்து அவர்களை நாட்டின் முழுமையான பிரஜைகளை ஆக்கும் கொள்கையை தமிழ் முற்போக்கு கூட்டணி முன்னெடுக்கின்றது என்று வதிவிட பிரதிநிதியிடம் மனோ கணேசன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். நல்லதொரு விடயம். வதிவிட பிரதிநிதியை சந்தித்து இந்த நான் மேற்குறிப்பிட்ட பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பாக தெரிவித்தார். இந்த மழை பெய்தவுடன் கொழும்பிலே வெள்ளம் நிறைகின்றது. எப்படி ஐயா எப்படி வெள்ளம் நிறைகின்றது? அப்போ கொழும்பில் இந்த மாதிரியான வெள்ளம் வடிந்தோடுவதற்கான மழை நீர் வடிந்தோடுவதற்கான செயற்பாடுகள் இருக்கின்றதோ இல்லையோ அது தெரியாது. ஆனால் 2 வாரங்களுக்குள் அறிக்கை வேண்டும். செய்தி வெளியாகின்றது இன்றைய வீரகேசரி பத்திரிகையில். வெள்ள நிலைமை ஏற்பட்டமை குறித்து 2 வாரங்களுக்குள் அறிக்கை வேண்டும். சாகல ரத்நாயக்க அறிவுறுத்தல். கொழும்பு மாவட்டத்தில் வெள்ளம் ஏற்பட்டதற்கான காரணங்களை ஆராய்ந்து அனைத்து கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளையும் உள்ளடக்கிய வகையில் அறிக்கை கோருமாறும் அந்த அறிக்கைகளின் அடிப்படையில் ஆரம்ப அறிக்கையை தயாரித்து 2 வாரங்களுக்குள் ஜனாதிபதி அலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழு பிரதானியுமான சாகல ரத்நாயக்க கொழும்பு மாவட்டத்தின் பிரதேச செயலாளர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். இப்போ கண்டுபிடிங்க எப்படி வெள்ளம் ஏற்பட்டது. இப்போ கலனிகங்கைக்கு இரு பக்கத்திலும் இருப்பவர்களுக்கு இந்த சம்பவங்களுக்கு முகம் கொடுக்க நேரிடலாம். காரணம் நீர்மட்டம் உயரும்போது கண்டிப்பாக வெள்ளம் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் கொழும்பு குறிப்பாக சேதவத்த பகுதிகள், வெள்ளம் பிட்டிய பகுதிகள், இதற்கு உள்புற நகரங்களிலும் உள்புற கிராமங்களிலும் அதே போன்று கொழும்பு நகரத்திலும் ஏற்படுகின்றது எவ்வாறு என்பது பற்றி ஒரு அறிக்கை கேட்டிருக்கின்றார். கல்முனை பிரதேச செயலக விவகாரம், அந்த செய்தி தொடர்பாக பேசும்போது செந்தில் தொண்டமான் ஆளுநராக இருக்கின்றார் கிழக்கு மாகாணத்தில். எனவே அவர் இருக்கும் காலத்திலேயே இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முன்னாள் தவிசாளர் ராசையா நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். ஆளுநர் செந்தில் தொண்டமானின் பதவி காலத்திலேயே கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை பெறுவோம். காரைதீவு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் ராசையா நம்பிக்கை. கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானின் பதவி காலத்தில் கல்முனை உப பிரதேச செயலகத்தை தரம் உயர்த்தி பெறுகின்ற மகத்தான வாய்ப்பு கண்முன் தெரிகின்றது என்று காரைதீவு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் செல்லையா ராசையா தெரிவித்திருக்கிறார். கல்முனை உப பிரதேச செயலகத்தை தரம் உயர்த்தி பெறுகின்ற கோரிக்கை நியாயமானது. அதற்கான தார்மீக உரிமை அங்கு வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு இருக்கின்றது. கடந்த 3 தசாப்த காலத்துக்கு மேலாக இக்கோரிக்கையை முன்னிறுத்தி பல வடிவங்களிலும் தொடர்ந்து போராடி வருகின்றோம். நம்பிக்கைகளும் வாக்குறுதிகளும் பல சந்தர்ப்பங்களில் வழங்கப்பட்டன. ஆனால் இளவு காத்த கிளியாக காத்திருப்பு தொடர்கிறது. இப்படி தொடரும்போது மலசல கூடத்திற்கு போகிறவங்க உயிரை விடுறாங்களா? என்னையா இது அதிர்ச்சியாக இருக்குது அப்படி என்றால் சம்பவம் நடந்திருக்கு. 2 உயிரிழந்திருக்கின்றார்கள். நூறலிய பஸ் தரிப்பு நிலையத்திற்கு அருகில் உள்ள மலசல கூடத்தில். பார்க்கலாம் அந்த செய்தியை. நிறைய பத்திரிகைகளிலும் அந்த செய்தி வந்திருந்தது. இருந்தாலும் நாங்கள் தமிழ் மிரர் பத்திரிகை, இந்த பத்திரிகையை நீங்கள் கடைகளில் பெற்றுக்கொள்ள முடியாது. காரணம் அது அச்சு பிரதிகளில் வருவதில்லை. அது இணைய டிஜிட்டல் பத்திரிகையாக வெளியாகியது. எனவே அதிலே வெளியாகி இருக்கக்கூடிய செய்தியை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். நூறலிய பிரதான பேருந்து தரிப்பிடத்திலே உள்ள பொது மலசல கூடத்தில் இருந்து 2 சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். நுவரெலிய பிளாக் ஃபூல் என்ற ஊரைச் சேர்ந்த ருவனெலியவைச் சேர்ந்த 71 வயதுடைய முதியவர் ஒருவரின் சடலம் புதன்கிழமை 26ஆம் தேதி கண்டுபிடிக்கப்பட்டது. ஆரியபுரவைச் சேர்ந்த 51 வயதுடைய ஒருவரின் சடலம் வியாழக்கிழமை கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ புதன்கிழமை ஒருவர் இறந்திருக்கிறாரு, வியாழக்கிழமை இந்த மலசல கூடத்திற்கு சென்ற ஒருவர் இறந்திருக்கிறார். மலசல கூடத்தில் 2 விழுந்து கிடந்ததை அவதானித்த பொதுமக்கள் 1990 அவசர நோயாளர் காவு வண்டி சேவைக்கு வழங்கிய தகவலை அடுத்து ஸ்தலத்திற்கு விரைந்தவர்கள் 2 உயிரிழந்துள்ளதை உறுதிப்படுத்தினர். எப்படி இது நடந்தது? மலசல கூடத்திற்கு போனவங்க 2 உயிரிழந்திருக்காங்க. எனவே மலசல கூடம் தற்போது சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒருவரும் சென்று உயிரிழக்க வாய்ப்பு இருக்கிறது, எப்படி என்று தெரியாது. எனவே சீல் வைக்கப்பட்டிருக்கின்றது. கடற்படை என்பதும் ஏனைய குறிப்பாக எல்லா துறைகளிலும் அது வேண்டும். ஆனால் மிக கண்ணியமாக நடந்து கொள்பவர்கள் இந்த கடற்படையினர். பார்க்கலாம் ஒரு செய்தி. ஈழநாடு பத்திரிகையிலே வெளியாக இருக்கின்றது. ஈழநாடு பத்திரிகையில் பார்க்கலாம் அந்த செய்தியை. கடற்படையின் மூத்த அதிகாரி யுவதிக்கு பாலியல் துன்புறுத்தல். சம்பவத்தை மூடி மறைக்க அதிகார தரப்பு அழுத்தம். கடற்படையின் மூத்த அதிகாரி ஒருவர் இந்தியாவைச் சேர்ந்த யுவதியை பாலியல் துன்புறுத்தல் செய்த சம்பவம் தொடர்பான விசாரணையை கைவிடுமாறு அழுத்தம் பிரயோகிக்கப்படுவதாக தென்னிலங்கை ஊடகங்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளன. இது இன்றைய
ஈழநாடு பத்திரிகையிலே வெளியாக இருக்கின்றது. யாழ்ப்பாணத்திலிருந்து தான் இந்த ஈழநாடு பத்திரிகை வெளியாக இருக்கின்றது. தயவு செய்து கையெடுத்து கும்பிட்டு வணங்கி உங்களை கேட்கின்றோம், இன்றாவது பாடசாலைக்கு வாருங்கள் அப்படின்னு நான் தான் கும்பிட்டேன், அவர் கும்பிட இல்லை. இருந்தாலும் அவரும் மிக பணிவாக கேட்கிறார். இன்றைய தினகரன் பத்திரிகையிலே பார்க்கலாம். மாணவர்களின் கல்வி நலனை சிந்தித்து அனைத்து அதிபர் ஆசிரியரும் இன்று கடமைக்கு வாருங்கள். பதில் கல்வி அமைச்சர் பந்துல குணவர்தன அழைப்பு. பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புமாறு பெற்றோரிடம் அமைச்சர் கோரிக்கை. நாட்டின் மாணவர் சமூகத்தின் கல்வி தொடர்பில் சிந்தித்து இன்று முதல் தொழிற்சங்க நடவடிக்கையை கைவிட்டு கடமைக்கு சமூகமளிக்குமாறு அனைத்து ஆசிரியர்கள் அதிபர்களுக்கும் பதில் கல்வி அமைச்சர் என்ற வகையில் தாம் அழைப்பு விடுப்பதாக போக்குவரத்து ஊடகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவிக்கிறார். தயவு செய்து வாங்க ஐயா, வாங்க வந்து பிள்ளைகளுக்கு படிப்பீங்க. எனவே பிள்ளைகளுக்கு நீங்கள் படிப்பிக்கும் இந்த படிப்பு தான் அவர்களது எதிர்காலத்திலே அவர்களை நல்ல பிரஜைகளாக நல்ல மனிதர்களாக மாற்றப் போகின்றது. சில நேரங்களில் இப்படியும் நடக்கலாம். அவர்கள் ஏதோ ஒரு விதத்திலே பரீட்சைகளில் தோல்வி அடைந்து வாழ்விலே ஒரு நல்ல நிலைக்கு வராமல் போனால் இதற்கெல்லாம் காரணம் அன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட அதிபர் ஆசிரியர்கள் எங்களுக்கு ஒழுங்காக படிப்பிக்கவில்லை என்று சொன்னால் அந்த சாபத்தையும் நீங்கள் பொறுப்பேற்க வேண்டி வரும். இப்படி இருக்கும்போது ஒரு பிரதமர் அல்லது புதிய பிரதமரது வருகைக்காக மக்கள் காத்திருக்கலாம், ஆனால் ஒரு பூனை காத்திருக்கிறது. பாருங்க, மீளங்க அகமதி எனக்காம் மக பலாகென அடுத்த பிரதமர் வரும் வரை காத்திருக்கும் இந்த பூனை. இந்த பூனை எங்கு இருக்கிறது என்று சொன்னால் பிரித்தானிய பிரதமரின் வீட்டில் அல்லது அவரது உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருக்கின்றது. இதோட பெயர் லாரி. பிரித்தானிய அக்ராமாத்தவருண் பாக் சமக வாசனை கிரிமட்ட வாசனாவந்தவோ லாரி பலலா. அதாவது இந்த பூனை 5 பிரதமர்களோடு அந்த வீட்டிலே வாழ்ந்திருக்கின்றது. இந்த பூனை 5 பிரதமர்களோடு அந்த வீட்டிலே வாழ்ந்திருக்கின்றது. அந்த வீட்டிலே அல்லது அந்த இல்லத்திலே உத்தியோகபூர்வ இல்லத்திலே இருந்த 5 பிரதமர்களுடன் இந்த பூனை அவர்கள் செல்லமாக வளர்த்திருந்திருக்கிறார்கள். ஆகவே அயவன அக்ராமாத்த வரையா பெமினனத்தேக் அக்ராமாத்திய நிலநிவசட்டவி பலா சிட்டினவா. அதாவது 6வது பிரதமர் வரும் வரை இந்த பூனை காத்திருக்கிறது, யார் வரப்போகின்றார் என்று. எது எப்படியானாலும் அதாவது என்ன கூறப்படுகின்றது என்றால் வசரி ஜனவரி தாத்துங் வினிதா 2007ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 13ஆம் தேதி இந்த பூனை பிறந்திருக்கின்றது. இப்படி இருக்கும்போது கடந்த 14 வருடங்களாக பிரித்தானியாவில் இடம்பெற்று வரும் அரசியல் ஸ்திரத்தன்மையிலும் கூட ஒரே ஒரு மிக ஸ்திரமாக அல்லது தன்னை நிலைநிறுத்தி கொண்ட ஒரே ஒரு பிரதமர் செயலகத்தின், பிரதமர் காரியாலயத்தின், பிரதமர் இல்லத்தின் ஒரு ஜீவனாக இந்த பூனை இருப்பதாகவும் லங்காதீப பத்திரிகை சுட்டிக்காட்டி இருக்கின்றது. சரி, இன்றும் ஏராளமான செய்திகளை உங்களுக்கு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியிலே கொண்டு வந்தோம். இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் தயாரிப்பில் கவின் ஷாந்த் உதவி இருந்தார். மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.